குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அப்படியே செண்பக மலர் சம்மங்கிப்பூ, வெள்ளை தாமரை, செந்தாமரை, சாமந்திப்பூ, அரளிப்பூ, மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ இங்கே இருக்கு. மல்லிகைப்பூ இத்தனை மலர்களும் நிரம்பிய நம்ம ஏழுமலையான் குடிகொண்டு இருக்கிறார். அத்தனை செல்வங்களையும் தன்னகத்தே வைத்து கொண்டு இன்னொன்று புதுமை ஒன்று தெரியுதா உங்களுக்கு? ஓம் ஸ்ரீ துர்காம்பிகை ஜோதிட நிலையம் சேலம் ஏற்கனவே இருந்தது. நாங்கள் அதை இது பண்ணலை. இன்றைக்கு தான் நான் அதை கொடுத்துருக்கேன். ஏழுமலையானின் அருளால் அதை நாம் இன்றைக்கி வெளியில் கொண்டு வந்திருக்கோம். ஏற்கனவே அவங்க தெரியும். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஜோதிடம் என்பது வேதத்தின் 3வது கண். இன்னொன்று, ஜோதிடர் இருளை நீக்கி ஜோதியை கொடுப்பது போல ஜோதிடர் என்பது ஜோதிடர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருளை நீக்கி ஜோதியை கொடுப்பது. அதே நேரத்தில் தவறான எதுவும் நம்ம சொல்லக்கூடாது. தெரியாததை கூட ஒன்று சொல்லலாம். ஆனால் தவறான ஒரு நிறையா பரிகாரம் உள்ளதை நாம் சொல்லலாம். நமது முன்னோர்கள் வகுத்து கொடுத்த வழியின்படி ஒரு இதை நம்ம சொல்லலாம். அதற்காக நாம் இன்னைக்கு என்ன கிழமை? திங்கட்கிழமை. சந்திர பகவானுக்கு உரிய அந்த ஒரு நாள். தாமரை மல்லிகை பூவை சுடிக்கொண்டிருக்கும் ஏழுமலையான் திருவேங்கடமுடையான். அந்த இது தெரியணுங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை வச்சுருக்கேன். சுவாமியினோட அருளால் நம்ம இன்றைக்கு சொல்ல. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாலோ, ஒரு இது இருந்தாலோ நீங்கள் கேளுங்க, நாங்கள் சொல்கிறேன். அழகான ஏழுமலையானின் அருளால் ஸ்ரீ துர்க்கையம்மன் ஜோதிட நிலையம், நடராஜர், சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கம், எதுனாலும் உழைக்கிறோம். உழைச்சது உண்மையான ஒரு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நமக்கு கிடைத்தால் போதுமானது. ஓகே. தொழிலின் தர்மம். செல்வத்துக்கே அதிபதியான இவருக்கு நமக்கு ஒரு 10 ரூபா கிடைச்சிதுன்னா, 100 ரூபா கிடைச்சிதுன்னா 5 ரூபா எடுத்து, நமக்கு 10 ரூபாய் எடுத்து ஏழுமலையானுக்கு 1 ரூபா, நமக்கு 1 ரூபா யாருக்காவது அன்னதானம் பண்ணலாம். கோவில் போகும்போது அந்த காசை நம்ம செலவுக்கு வச்சுக்கலாம். கோவிலினோட உண்டியலில் போடலாம். 10 ரூபா கிடைச்சா 1 ரூபா அதை எடுத்து ஏழுமலையானுக்குன்னு சாமி காசுன்னு டெய்லி 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா எடுத்து நம்ம சுவாமிக்கு வச்சிடணும். வச்சுட்டு நம்ம கோயில் போகிறது எந்த இதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்காவது அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று நம்ம பண்ணலாம். நாராயணா ஜெய நாராயணா, நாராயணா ஜெய நாராயணா. சந்திர பகவானுக்குரிய திங்கட்கிழமை
சந்திர பகவானுக்குரிய நாள் காயத்ரி மந்திரம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய திமிகி தன்னோ சோம பிரஜோதயாத். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய திமிகி தன்னோ சோம பிரஜோதயாத். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூப தன்னோ சோம பிரஜோதயாத். பொதுவாகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியும் நம் கருத்தை பிறரின் மீது திணிக்கக்கூடாது. நம்மளுடைய கருத்தை தூறல் போடும்போது சுபகாரியங்களுக்கு புறப்படக்கூடாது. வீட்டில் குப்பைகளை கூட்டி மூளையில் தள்ளக்கூடாது. உடனே அள்ளி ஒரு டஸ்ட்பினில் போடணும். அப்படியே குவித்து வைக்கக்கூடாது. பழங்கள், நிலக்கடலை, கரும்பு சாப்பிட்டு விட்டு உடனே தண்ணீர் குடிக்கக்கூடாது. மாலை 6 மணிக்கு மேல் தீபம் வைத்த பின் யாருக்கும் தர்மம் கடனும் கொடுக்கக்கூடாது. குப்பையை வெளியில் கொட்டக்கூடாது. தானியம், பால், மோர், உப்பு ஆகிய பொருட்களை கொடுக்கக்கூடாது. பண்டமாட்டு முறையில் கொடுக்கலாம். மாலை 6 மணி அளவில் நம் வீட்டின் பின் கதவை மூட வேண்டும். தூங்கும் குழந்தையை தூளியோடு சேர்த்து அடுத்த அறைக்கு கொண்டு செல்லக்கூடாது. இரவில் துணி துவைக்கக்கூடாது. தூங்குகின்றவர்களை யாரும் எழுப்பக்கூடாது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களை தூங்கும் பொழுது எழுப்பக்கூடாது. கடவுள் அந்த குழந்தையினோட உருவத்தை வரைஞ்சிக்கிட்டு இருப்பாராம். அப்போ நீங்கள் எழுப்பும் பொழுது தடைபட்டுருமா. அதனால் ஒரு ஊனமாக பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு முன்னோர்கள் சொல்கிறாங்க. குழந்தை பிறந்த வீட்டில் புதுமண தம்பிகள் யாராக இருந்தாலும் குளித்துவிட்டுத்தான் குழந்தையை தூக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் வாயில் தலை வைத்து படுக்கக்கூடாது. திருமணமான பெண்கள் கையில் வளையல் இல்லாமல், நெற்றியில் பொட்டு, பூ, ரவுண்டு இல்லாமல் இருக்கக்கூடாது. உணவு பரிமாறக்கூடாது. கை குழந்தைகள் திருமணத்திற்கு சென்றால் குழந்தையை புதுமண தம்பதிகளும் கொடுத்து வாங்க வேண்டும். பாலை அடுப்பில் பொங்கவிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உப்பு, மஞ்சள், பூ, கிழங்கு எல்லாம் வாங்கினா ரொம்ப இதாக இருக்கும். இல்லறம் சிறக்க, லக்ஷ்மி கடாட்சகம் பெருக, உள்ளமும் உடலும் நம்ம வீடும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதிகாலை 6 மணிக்கு மேல் கொல்லைப்புற கதவை திறந்து வைக்க வேண்டும். வாசல் கதவையும் முதல்ல கொல்லை கதவை திறந்துட்டு தான் வாசல் கதவை திறந்துக்கணும். அதிகாலை விழித்தவுடன் பசுவை பார்க்க வேண்டும், இல்லாட்டினா பாலை பார்க்கணும். அதனால தான் தூங்கி எழுந்தோன்னா பால் காய்ச்சி காப்பி குடிக்கிறோம். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் 5 முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி வழிபட வேண்டும். வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம், தண்ணீர், பூ, அவற்றை மஞ்சள், கிழங்கு கொஞ்சம் தர வேண்டும். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் மாலை குளித்துவிட்டு சத்யநாராயணரை, துளசி, செண்பக மலர் இவைகளை வைத்து அர்ச்சிக்க வேண்டும். பால் பாயாசம், கல்கண்டு நிவேதனம் வைக்க வேண்டும். வைரம், வெள்ளி பாத்திரங்கள் லக்ஷ்மி கடாட்சகத்தை உங்களுக்கே உள்ளவர்களுக்கே கிடைக்கும். இந்த மாதிரி வீட்டில் செய்யக்கூடியதுன்னு சொல்லிட்டு இந்த புக்கில் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய போட்டிருக்காங்க, எனக்கு படிக்க முடியல. நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. நாளும் கோளும் என் செய்யும், நான்முகன் துணை இருக்கையிலே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு பிரம்மோற்சவம். கார்த்திகை மாதம் பஞ்சமி தினத்தன்று பத்மாவதி தாயார் அவதரித்த தினம். ஞானக்காரகன் கேது சட்டப்படி போவார். ராகு கெடுப்பார், கேது செலவு செய்வார். ராகு கொடுப்பார், கேது செலவு செய்வார். சட்டப்படி போவார் கேது. அதுக்கு தான் கேது தசை, கேது இதை நடக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ராகு கிழிப்பார், கேது தைப்பவர். கன்னி உடல் ஆரோக்கியம் பேண வேண்டும்.
6 8ஆம் இடம் வலுவிழக்கும் போது வாழ்வில் ஏமாறுவார்கள். அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாராயணா ஹரே ஏன்னா இன்னைக்கு நெய்வேத்தியம் வைக்க மறந்துட்டேன். நேத்திய பழம்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு, வைக்க மறந்துட்டேன். ஓகே.